திருப்பத்தூரில் நரம்பியல் சார்ந்த வினோத நோயால் பாதிக்கப்பட்டவர் மாலை முரசு செய்தி எதிரொலியால் சரியான சிகிச்சைகள் கிடைத்து தற்போது குணமடைந்து வருகிறார். 10 ஆண்டுகளாக நோயின் பிடியில் சிக்கி தவித்தவருக்கு 6 மாதத்தில் உண்டான மாற்றம் என்ன பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த கே கொட்டாவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் பெருமாள் சரோஜா தம்பதியர். இவர்களுக்கு பாக்கியராஜ் என்ற மகன் ஒருவர் உள்ளார். கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்திய பாக்கியராஜ் நரம்பியல் நோயால் திடீரென பாதிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பாக்கியராஜுக்கு கை கால்களில் பயங்கர நடுக்கம் இருந்து வருகிறது. எழுந்து கூட நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பாக்கியராஜ் சில வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் சிலர் கூறியிருக்கின்றனர். அதே நேரம் நரம்பியல் நோய்க்கான மருந்துகளை தொடர்ந்து எடுத்து வந்தால் நிச்சயம் குணமடையலாம் என்றும் கூறியுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் பாக்கியராஜின் நிலை குறித்து அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கூறி மருத்துவ உதவி கோரியிருந்தனர். இவனை போய் மாத்திட்டு வாங்கினேன், இப்படி நான் கடன் வாங்கி கட்டினேன், இன்னும் பெட்டும் கொடுக்கல, நான் செத்தா கூட சாகிறேன்னு சொல்லி கேட்டான் அவங்ககிட்ட. அப்புறம் அந்த 10,000 கொடுத்து அனுப்பிட்டு நீ அதுக்கு மேலே இன்னொரு முறை வா, நீ இதை ஒன்று பண்ணுறங்கன்னு சொன்னாங்களாம். கூட ஆள் கூட்டினான்னு. அப்புறம் ஆள் கூட்டினு வந்து போய் 10-15 நாள் பெட்டில் இருந்தேங்க. அப்பையில் என்ன பண்ணுறது, 10,000 ஆகும், 50,000 ஆகும், நீங்கள் அங்கே விட்டுனுக்கிறவங்களே நீ என்ன பண்ணி கட்டுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணி கட்டுவோம் போய் அழைச்சின்னு வருவேன், நீ எனக்கு பயம் பண்ணாங்க. நான் தான் இப்போ பெற்றவோ தான் நான் சமாளிச்சுக்கிறேன். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியில் வெளியானதை தொடர்ந்து பாக்கியராஜுக்கு உதவிகள் குவிய தொடங்கின. திருப்பூரை தலைமை அலுவலகமாக கொண்ட நாங்களும் இருக்கிறோம் என்ற தனியார் அமைப்பு பாக்கியராஜுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் மதிப்பில் மாத்திரைகளை வழங்கி வந்தனர். அதோடு அவரது குடும்பத்திற்கும் மளிகை பொருட்களையும் வழங்கினர். இவ்வாறு கடந்த 6 மாதங்களாக தனியார் அமைப்பு மூலம் மருந்து கிடைத்ததால் பாக்கியராஜின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாக்கியராஜுக்கு அறுவை சிகிச்சையும் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. இதன் விளைவாக எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில் இருந்த பாக்கியராஜ் தற்போது நடக்க பழகியுள்ளார். தற்போது நோய் பாதிப்பு 75% குணமடைந்திருப்பதாக நம்பியிருக்கும் பாக்கியராஜ் விரைவில் 100% தனது நோய் குணமடையும் என மகிழ்ச்சியடைந்துள்ளார். நரம்பியல் நோயால் மரணத்தோடு போராடி வந்த தனக்கு சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளித்த தனியார் அமைப்பிற்கும் இதற்கு மூல காரணமாய் தனது நிலையை உலகிற்கு தெரியப்படுத்திய மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டார் பாக்கியராஜ். என்னை குணப்படுத்தின மாலை முரசு டிவிக்கு நன்றி. அப்புறம் தொண்டு நிறுவனத்துக்கு நன்றி. மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் அமுது ஜீவன்.